லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ண கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் கேள்வி இருக்கா? ஓகே. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் అనేది நம்ம அஷூர் போர்ட்டலில் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்வீஸ் இருக்கா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இது ஒரு சர்வீஸ் தான். எப்படி நம்ம வர்ச்சுவல் மிஷின் ஆன ஒரு சர்வீஸாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு கூட ஒரு சர்வீஸ் தான். இது ஒரு சர்வீஸ் தான். இப்போ இந்த சர்வீஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதுதான் தொடர்ந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமா, நெக்ஸ்ட் வீக் ஒரு 5 நாளும் ஸ்டோரேஜ் தான் போகும். இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் படிப்பு தான் நம்ம படிப்போம். இதுல சில பாயிண்ட்ஸ் இருக்குப்பா. இங்க சொல்றாங்க சில சர்வீசஸ் என்னென்ன பண்ண முடியும்னு. பட் ஓகே, storage account, it is a service in Azure cloud, provides storage for data objects, file shares, the VM virtual machine disks, message, queues for messages, table storage. ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒரு சர்வீஸில் நமக்கு நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுதான். என்னென்னா டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ்க்காக சர்வீஸ் இருக்கு, ஃபைல் ஷேர்ஸ்க்காக சர்வீஸ் இருக்கு, ஃபைல் ஷேர்ஸ்க்காகவும் சர்வீஸ் இருக்கு. நம்ம கிரியேட் பண்ண போகிற வர்ச்சுவல் மிஷினை டிஸ்க்குக்கும் இங்கே ஸ்டோர் பண்ண முடியும். அப்புறமா ஒரு மெசேஜஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கான கியூஸ் மெசேஜிங் சிஸ்டம் இருக்கு இங்கே. அப்புறமா டேபிள் ஸ்டோரேஜ் இருக்கு. டோட்டலாக ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் சர்வீஸ் இது ப்ரொவைட் பண்ணுது. டேட்டா, ஃபைல், டிஸ்க், மெசேஜஸ் அண்ட் டேபிள். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா தெரியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மேபி இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியாமல் இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ண தெரியும். இது பாயிண்ட் நம்பர் 1. Storage account use unique namespace. Uses unique namespace. நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட நேம் வந்து யூனிக்காக இருக்கணுமா. ஸோ வேறு யாருமே யூஸ் பண்ணாத நேம் தான் நீங்கள் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணணுமா, அதான் கண்டிஷன். Data you store in the storage account can access by anyone from
anywhere in the world using HTTP or HTTPS protocol. நம்ம டேட்டா நம்ம ஏதாவது டேட்டா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணியிருந்தா அந்த டேட்டா யார் வேணாலும் anyone access by anyone and from anywhere in the world எங்கே இருந்தாலும் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியுமா using என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இப்போ HTTP and HTTPS ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி அவங்களால எது வேணாலும் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல பெனிஃபிட்ஸ். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல டேட்டா நம்ம ஸ்டோர் பண்றோம்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? டேட்டா டியூரபிள். சொல்லிடலாம். few features of storage accounts. First one is durable. Next one is secure. Next one is accessible. Next one is mass scalable. Massively scalable. இதான் பெனிஃபிட்ஸ். ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட பெனிஃபிட்ஸ். இதெல்லாமே நான் இப்போ சொன்ன புரியாது. ஏதோ சொல்கிறான் ஆனால் ஒரு தோணிட்டு இருக்கும். ஆனால் இது நம்ம செஞ்சு பார்க்கும்போது திருப்பி இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அது தோணும். ஆமாடா, அன்னைக்கு இது கரெக்டு, இது கரெக்டு, இது சூப்பராக, அது மேட்ச் ஆகும். ஸோ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோன்னா டியூரபிள் அண்ணா என்னப்பா? வாட் இஸ் டியூரபிள்? சொல்லுங்க. Time duration. டைம் டியூரேஷனா? டைம் டியூரேஷன். டியூரபிள் அது கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க. ரொம்ப நம்பி இது பண்ணலாம். அவைலபிலிட்டி. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு. ஹைலி அவைலபிள். இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, ஹைலி அவைலபிள்னு. எஸ் மேடம், ஏதோ சொல்ல வந்தீங்க. குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி, ஃப்ளெக்சிபிள் சொல்றாங்களா? டியூரபிள்னா குவாலிட்டி சொல்றாங்களே. ஒரு வாட்டர் பாட்டில் டியூரபிள்னு சொல்லுவாங்க. அந்த மீனிங் என்ன? ரொம்ப ஸ்ட்ராங்னு, ரொம்ப லாங் லாஸ்டிங் வரும்னு சொல்றாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? டியூரபிள், ரொம்ப ஸ்ட்ராங். அதே தான் சொல்றாங்க. அதே தான் என்ன சொல்றாங்க? இதுல டேட்டா ஸ்டோர் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளுக்கு நிக்குமா? அது செக்யூரா? என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் நடக்குமா? என்கிரிப்ஷன் நடக்குமா? டேட்டா ஆக்சசிபிள்னா இது வரைக்கும் பேசணுமே. ஆக்சஸ் டேட்டா ஃப்ரம் எனிவேர்.
டேட்டா ஃப்ரம் எனிவேர். யார் படுத்தா எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம அலோவ் பண்ணா ஆக்சஸ் பண்ணலாம். தென் மாஸ் ஸ்கேலபிள். மாஸ் ஸ்கேலபிளுக்கு மீனிங்கு, இப்போ 1 GB இருக்கு வச்சுக்கோங்களேன் ஸ்டோரேஜ். உடனே உங்களுக்கு 100 TB தேவைன்னா கிரியேட் பண்ணிக்கலாம் 100 TBக்கு. இதுதான் மாஸ் ஸ்கேலிங். மேசிவ்லி இன்க்ரீஸ் பண்றது. ஹைலி அவைலபிள்னா ரெடண்டன்சி, பேக்கப். ரெடண்டன்சி, பேக்கப் கிடைக்குமா? சரியா? இது பெனிஃபிட்ஸ். எதுக்குப்பா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணதுக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ். புரிஞ்சுதா எல்லாருக்குமே? நோட் பண்ணிக்கிறீங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. சார் நான் ஒரு 5 minutes லேட்டா ஜாயின் பண்ணேன். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்களா மேடம் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணதுன்னா. ஓகே தேங்க்ஸ். நான் மேக்ஸிமம் இருக்கிறது இங்க 4 பேர் மேடம். அதில் ஒருத்தர் மிஸ் பண்ணாலே எனக்கு லாஸ் தான் அது. ஸோ அதனால மேக்ஸிமம் ஒரு 10 minutes நான் வெயிட் பண்ணுவேன். நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஸோ வெயிட் பண்ணி தான் ஜாயின் பண்ணுவேன். ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே சார். ஃபியூச்சர்ஸ்ல இன்டகிரேஷன் கூட ஆட் பண்ணிக்கலாங்க சார். எதுப்பா? ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து இன்டகிரேஷன் கூட பண்ணிக்கலாங்க அதர் சர்வீஸோட. பண்ண முடியும்ப்பா. எஸ், பண்ண முடியும். பண்ணிட்டீங்களா எல்லாருமே?
ஓகே, எஸ் சார். வாங்க ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் இப்போ. ஸோ இங்கே இருக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இங்கே கிளிக் பண்ணுறேன். நம்ம ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணலையே ஃபஸ்ட்டு, அது கிரியேட் பண்ணலாம். இது எப்பவுமே காமன். அஜூர் கிளாஸ் ரிசோர்ஸ் குரூப். அதில் கிரியேட்டிங் நியூ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இதுதான் இதுதான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம். மை ஸ்டோரேஜ்னு சொல்கிறேன். இந்த நேம் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். அப்போ யாரோ ஒருத்தர் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதானப்பா யூனிக்கு. ஸோ இது ஃபுல்லாவே அஜூர் ஃபுல்லாவே இதனால இருக்கணும் சார் இல்ல? எஸ், குளோபல்லி யூனிக். குளோபல்லி யூனிக். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், மை ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்னு டைப் பண்ணுறேன். இந்த நேமில் யாருமே கிரியேட் பண்ணலையா? ஒருவேளை நான் கிரியேட் பண்ணது டெலிட் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த டைமில் இந்த நேரத்துக்கு இந்த நேமில் யாருமே இல்லாதனால கிரியேட் ஆகுது. ஒன்ஸ் யாராவது டெலிட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம திருப்பி அதை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு அது பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணுங்க. ப்ரீமியம் ரொம்ப காஸ்ட்லிப்பா, சரியா? ப்ரீமியம் எல்லாம் சூஸே பண்ண வேண்டாம், ஸ்டாண்டர்டு போதும். மோஸ்ட் சினாரியோஸ்க்கு இதே யூஸ் பண்ணுவாங்கன்னு அவனே சொல்லிட்டான். ப்ரீமியம் ஸ்டோரேஜ் எல்லாம் எப்போ தேவைன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி டேட்டா பேஸ் எல்லாம் இருக்கு, ஹை ஃபாஸ்ட் எல்லாம் வேணும்னா அப்போ நம்ம சூஸ் பண்ணலாம் ப்ரீமியம். அது வரைக்கும் இதே போதும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜியோ ரெடண்டன்சி எல்லாம் வருது. எல்ஆர்எஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்க. எல்ஆர்எஸ் லோக்கல் ரெடண்டன்ட், அதே நமக்கு பெஸ்ட்டு. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. இது Noted, sir. review create. மேலே சார் மை கிளாஸ் அண்டர்ஸ்கோர் 16 சம்திங் கிரியேட் இது வருது. பின்னாடி இருக்க ஒரு கோட் அது. பின்னாடி அவன் அவன் பேக் எண்டில் அவன் கோடு சேவ் ஆகும். அது நமக்கு எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஐடியோ இல்லை அந்த என்ன நம்பர் அதெல்லாம் நமக்கு எங்கேயும் தேவைப்படாது. அது நமக்கு தேவைப்படுது வெறும் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம், அவ்வளோதான். அப்படியே கோ டு ரிசோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ளே வந்திருக்குமா? இதில்
இங்கே இருக்கு பாருங்க, டேட்டா ஸ்டோரேஜ், கண்டெய்னர்ஸ் அணி இருக்கு, ஃபைல் ஷேர்ஸ் அணி இருக்கு, கியூ அணி இருக்கு, டேபிள்ஸ் இருக்கு. இந்த கண்டெய்னர்ஸில் தான் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸு வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு ஸ்டோர் ஆகும். ஃபைல் ஷேர்ஸில் தான் ஷேர் ஃபோல்டர் ஸ்டோர் பண்ண, கியூஸ் ஸ்டோரேஜில் தான் மெசேஜஸ் ஸ்டோர் பண்ண முடியும். தென் டேபிள் ஸ்டோரேஜில் தான் நம்ம கைண்ட் ஆஃப் டேபிள் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். பட் இப்போ இதுக்கு இது எதுவும் போக வேண்டாம், ஜஸ்ட் சும்மா கிளிக் பண்ணால் பார்த்தா தெரியும். சொல்கிறேன் இதெல்லாம். நான் இன்னும் நிறைய கிளாஸஸ் இருக்கு, நம்ம படிப்போம். இது சரி, இது வரைக்கும் கிளியர் ஆகிருக்கா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னப்ப, இது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கான்செப்ட், இது கிளியர். நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் டைப்ஸ் ஆஃப் VM disks. Virtual machine disk, 2 types of disk இருக்கும். managed disk, unmanaged disk. 2 types of disk, managed, unmanaged. சரியா? இப்போ நம்ம லாஸ்ட் 2 டேஸா நம்ம பார்த்தது எல்லா டிஸ்க் வந்து மேனேஜ்டு டிஸ்க். நம்ம ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணா அந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு டிஸ்க் வருமாப்பா, OS டிஸ்க். அந்த டிஸ்க்கு டேட்டா டிஸ்க் ஆகட்டும் இல்லை OS டிஸ்க் ஆகட்டும், அது வந்து மேனேஜ்டு டிஸ்க். எதுக்கு அப்படின்னா Azure will manage the VM disk. அந்த virtual machine ஓட டிஸ்கை Azure மேனேஜ் பண்ணுவானா? என்ன மேனேஜ் பண்ணுவான்? பேக்எண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேக்எண்ட் இன்ஃப்ரா அஜூரோட கண்ட்ரோல்ல இருக்கும். சரியா? அந்த ஹார்ட்வேர் லெவல்ல பேக்கப் கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்கப் கொடுக்கணும்னா அது அஜூரோட கண்ட்ரோல்ல இருக்கும். ரெடண்டன்சி எல்லாம் அவன் ப்ரொவைட் பண்ணுவான். பட் இப்போ ஒரு டிஸ்க் டைப் நான் காமிக்க போறேன். அந்த டிஸ்க் டைப் வந்து வர்ச்சுவல் மிஷின் டிஸ்க் அன்மேனேஜ்டு டிஸ்கா இருக்கும். எதுக்காக அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போற வர்ச்சுவல் மிஷின் டிஸ்க் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல ஸ்டோர் பண்ண போறோம். எப்படி? நம்ம கிரியேட் பண்ண போற வர்ச்சுவல் மிஷின் டிஸ்கை எதுல வந்துரும்பா? ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல ஸ்டோர் பண்றோம். VM டிஸ்க் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல இருக்குமா? எப்போ நம்ம ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல நம்ம டிஸ்க வந்துரும், அப்போ அது கஸ்டமர் மேனேஜ்டு டிஸ்கா மாறிடும். கஸ்டமர் will manage the VM disk. கஸ்டமர்னா யார் இங்க? நம்ம தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் சார்னா, we can download, நம்ம அந்த டிஸ்க் டவுன்லோட் பண்ண முடியும்பா. அன்மேனேஜ்டு டிஸ்க் யூஸ் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் we can upload the disk, we can download பண்ண முடியும், அப்லோடும் பண்ண முடியும். So we have full control. So full control on the disk. Full control on the disk. நம்ம கிட்ட இருக்க டிஸ்க் ஃபுல் கண்ட்ரோல் அன்மேனேஜ் டிஸ்க் கொண்டு போகலாம். இது அஜூர் கண்ட்ரோல் பண்ணுவான். அஜூர் கண்ட்ரோல்ஸ் த டிஸ்க். நம்ம இந்த டிஸ்க் எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது, அப்லோட் பண்ண முடியாது. நம்ம கையில வர டிஸ்க் இருந்தா அதை அப்லோட் பண்ண முடியாது. ஆனா இது அன்மேனேஜ் டிஸ்க்ல பாசிபிள். அது அப்ப அன்மேனேஜ்டு டிஸ்க்கு யாரு தேவைப்பா? ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் தேவை.
we need a storage account. We need storage account to use unmanaged disk. இவ்வளோ நாள்ல நம்ம பார்த்தது எல்லாமே என்னது மேனேஜ்டு டிஸ்க். இன்னைக்கு இப்போ நான் காமிக்க போறது அன்மேனேஜ் டிஸ்க். இது நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. Okay, sir. சார் இது மேனேஜ் டிஸ்க் அன்மேனேஜ் டிஸ்க் இதுக்கு காஸ்ட் இன்வால்வ் இருக்கா சார் இதுக்கு? காஸ்ட் வந்து நம்ம சூஸ் பண்ண பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் காஸ்ட். ப்ரீமியம் பண்ண ஹை காஸ்ட். ஏன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஸ்டாண்டர்டு செலக்ட் பண்ணிட்டோமா ஒரு மிட் காஸ்ட்ல தான் இருக்கும். ப்ரீமியம் செலக்ட் பண்ணியிருந்தா ஹை காஸ்டா இருக்கும். புரிஞ்சுதாப்பா? சார் இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ Yes, funny. Noted, sir. நைஸ் சார். இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா மேடம் நீங்களும் காப்பி பண்ணிட்டீங்களா மேடம்? ஸோ லேப் வந்து how to create unmanaged disk, how to create VM.
வித் அன்மேனேஜ் டிஸ்க். இதான் லேபோட ஹெட்டிங். இந்த லேப்ல நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. சரியா, ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு இங்க. அந்த ஸ்டோரேஜ் அந்த விஎம் சாரி அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் வந்து மை ஸ்டோரேஜ் கிளாஸ் அந்த பேர்ல இருக்கு. சரியா, இப்போ நம்ம விஎம் கிரியேட் பண்றோம். ஆனா அந்த வர்ச்சுவல் மிஷின் லினக்ஸ் தான் இருக்கணும். லினக்ஸ் ஜென் 1 ஜென் 2 கிடையாது, ஜென் 1 தான் இருக்கணும். இதுதான் கண்டிஷன். விண்டோஸ்க்கு விண்டோஸ் விஎம்க்கு மேனேஜ் அன்மேனேஜ் டிஸ்க் பண்ண முடியாது. லினக்ஸ் ஓன்லி, லினக்ஸ் ஜென் 1 ஓன்லி, இது கண்டிஷன். ஏன் சார் விண்டோஸ்க்கு பண்ண முடியாதுன்னா, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்ததப்ப இப்போ பண்ண முடியாது. ஸோ இந்த லினக்ஸ் ஜெனரேஷன் 1 இமேஜை சூஸ் பண்ணிட்டு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே வர்ச்சுவல் மிஷினில் கிரியேட் ஆகிறது ஹார்ட் டிஸ்க்கு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஒரு கண்டெய்னர் అనేది கிரியேட் ஆகும். ஒரு கண்டெய்னர் అనేది கிரியேட் ஆகும். அந்த கண்டெய்னரில் சேவ் ஆகும். அந்த கண்டெய்னர் பேர் வந்து விஹெச்டிஸ். விஹெச்டிஸ் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகி அந்த டிஸ்க்கு அதுக்குள்ளே வந்துடும். சரி, இதுதான் நம்ம லேப். லினக்ஸ் வர்ச்சுவல் மிஷின் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அசோசியேட்டடு இது பண்ணுறோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டெய்லி செலக்ட் பண்ணுற மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரியா, இது நோட் பண்ணிட்டுக்கோங்க. பண்ணிருக்கேன். ஸோ எல்லாருமே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் ஃபார் கன்ஃபிகரேஷன். இப்போ நம்ம ஒரு லினக்ஸ் விஎம் கிரியேட் பண்ண போகிறோம்ப்பா. லினக்ஸ் தான் கிரியேட் பண்ணணும், விண்டோஸ் கிடையாது. விண்டோஸ்க்கெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸ்டாண்டர்டு டைப்பு லினக்ஸ்லையும் Version இந்த ஜென் 2 ஒர்க் ஆகாதுப்பா. இந்த ஜென் 2 ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் சி ஆல் இமேஜஸில் போகணும். சி ஆல் இமேஜஸில் Gen 1. இதில் இந்த லிஸ்ட்டில் 18.04 இருக்கும். இது நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 18.04 தான் இந்த ஜென் 1 இருக்கும். அதே மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். செலக்ட் பண்ணுங்க ஜென் 1. செலக்ட் பண்ணீங்கன்னா இப்படி வரும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு சேம் 1 சிபி 1 ஜிபி போதும் லினக்ஸ்க்கு எப்பவுமே. தென் ஆஸ் யூஷுவல் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அப்படியே நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் போதும். எஸ்எஸ்ஹெச் கொடுத்துருங்க அப்படியே. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னாப்பா இந்த லிஸ்ட்டில் HDD சூஸ் பண்ணணும். HDD செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. கீழே அட்வான்ஸ்ட் பட்டன் இருக்கு. இது பாருங்க, இது டிஃபால்ட்டா என்னவா இருக்கு? செக் மார்க்ல தானே இருக்குது. இந்த டிஃபால்ட்டா செக் மார்க்ல இருந்தா இது மேனேஜ்டு டிஸ்க். இது அன்செக் பண்ணீங்கன்னா அன்மேனேஜ்டு டிஸ்க். அன்செக் பண்ணீங்கன்னா நம்ம எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணணும்னு காமிக்குதா? இப்போ இதுதான் கான்செப்ட், நோட் பண்ணிக்கோங்க. சார் மேலே வந்து இது காமிக்குது பாருங்க சார், விஎம் கிரியேட் பண்ணும்போது இப்போ சப்போர்ட் ஆகல சொல்லி மேலே அங்கேயே தான் சார் கீழே சொல்லுங்க. இது கீழே HDD அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கீழே நம்ம செட் பண்ணோன்னே ஒரு இது இப்போ வந்து கரண்டாக விஎம் செட் பண்ண அது இது பண்ணுங்க சார். ஆடிங் அன்மேனேஜ்டு டிஸ்க் செக்யூர் கரண்ட்லி நாட் சப்போர்ட்டட் விஎம் மேலே பாருங்க சார், கொஞ்சம் அட்வான்ஸுக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் கிரியேட் பண்ணும்போது சப்போர்ட் ஆகாது. ஆடிங் அன்மேனேஜ் டிஸ்க் டேட்டா டிஸ்க் பற்றி இங்க உடனே எங்கே இன்ஸ்டன்ட்லி ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அப்புறமா போய் ஆட் பண்ணிக்கலாம்னு மீனிங் அது. பண்ணிட்டீங்களா? போலாமா? அப்படி கிரியேட் பண்ணலாமா? இந்த இடத்துல நெக்ஸ்ட் போயிட்டு இங்க மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஒரு ஆட்டோ ஷட் டவுன் ஒன்று எனேபிள் இருக்கும். இது அன்செக் பண்ணிடுங்க. அன்செக் பண்ணிட்டு மானிட்டரிங் டிசேபிள் பண்ணுங்க. பொதுவாக அது ஆன்ல இருக்கும் மானிட்டரிங், அதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க, அது நமக்கு தேவைப்படாது. டிசேபிள் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கிரியேட். இப்போ விஎம் கிரியேட் ஆகட்டும். இது கிரியேட் ஆகுது. Let's go inside.
இந்த விஎம்குள்ள போய் எதுவும் பார்க்கறது கிடையாது. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வாங்க. நம்ம கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல கண்டெய்னர்ஸ்ல போனீங்கன்னா இங்க ஒன்று கிரியேட் ஆயிருக்குப்பா, VHDs கண்டெய்னர். இதுக்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டிஸ்க் வந்திருக்கு பாருங்க. சம்டைம்ஸ் இப்படி லோட் ஆகாது, ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணணும். வந்திருக்கா டிஸ்க்? டிஸ்க் 2023 டைம் ஸ்டாம்ப் அது வந்திருக்கா. இதுதான்ப்பா டிஸ்க். இப்போ இதுல நம்ம டேட்டா டிஸ்க் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து என்னது OS டிஸ்க், சரியா? அன்மேனேஜ்டு OS டிஸ்க். இதுலயே how to add data disk. Data disk to unmanaged disk. இதுல வெரி சிம்பிள். இதுல ஒரு டேட்டா டிஸ்க் கிரியேட் பண்ணிடலாம். இதுல ஒரு டேட்டா டிஸ்க் கிரியேட் பண்ணலாமா? எப்படின்னா VM குள்ள போகணும். கிளிக் பண்ணிட்டு டிஸ்க்ஸ் உள்ள போகணும். டிஸ்க்குள்ள போயிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இங்க வந்தீங்கன்னா இங்க கீழே இருக்க தெரியுதப்பா? நான் நேற்று கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததா, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆட் ஆமா டேட்டா சார். டிஸ்க். இது கிரியேட் அண்ட் அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க்னு இருந்துச்சு. ஆமா, இங்க ஒரு விசார்ட் வர மாதிரி இருக்கும். ஆட் டேட்டா டிஸ்க், இந்த ஒரு விசார்ட். இதுல நீங்க டைப் பண்ணலாம் லினக்ஸ், என்ன வேணும் டைப் பண்ணலாம், டேட்டா டிஸ்க் 1. எம்டி டிஸ்க் கிரியேட் பண்றீங்களா? ஆமா, எம்டி டிஸ்க் தான். பிரீமியமா இல்ல ஸ்டாண்டர்ட் HDD 10 GB. செலக்ட் பண்ணிட்டு எங்க ஸ்டோர் பண்ண போறீங்க, வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர். ப்ரௌஸ் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல இந்த VHDs இருக்கா, அதுல ஸ்டோர் பண்ணிடணும். அதுல தான் இங்க ஸ்டோர் ஆகும். அதே நேம்ல டேட்டா டிஸ்க் 1 பேர்ல ஸ்டோர் ஆயிடும். சார் லைனக்ஸ் VMs லைக் 2 more VMs கிரியேட் பண்ணாலும் அதில் தான் போய் சேவ் ஆகுமா? எஸ்பா, எஸ். அன்மேனேஜ்டு டிஸ்க் கிரியேட் பண்ணீங்கன்னா அங்கே தான் போய் சேவ் ஆகும். ஓகே, இது லைனக்ஸ் VMல ரெண்டுமே சப்போர்ட் ஆகுமா சார்? அன்மேனேஜ் டிஸ்க் அண்ட் வெறும் லினக்ஸ் மட்டும்தான். மேனேஜ் டிஸ்க் அன்மேனேஜ் டிஸ்க் ஆமா ஆமா, ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். விண்டோஸ் Yes. மட்டும் தான் மேனேஜ் டிஸ்க் மட்டும் சப்போர்ட் ஆகும். எஸ்பா, எஸ். ஓகே, ஓகே கொடுத்துடலாம். இப்போ டேட்டா டிஸ்க் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேற்று பார்க்குற மாதிரி உள்ள போயிட்டு நம்ம செக் பண்ணோம்னா டிஸ்க் எல்லாம் இருக்கும், நம்ம மவுண்ட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம்.
பட் உள்ள போய் பார்த்தாலும் சேம் தான் இருக்கும். வேற அங்கே வேற பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. இப்போ நான் மெயின்லி என்ன சொல்ல வரேனப்பா, அன்மேனேஜ் டிஸ்க்கு மேனேஜ் டிஸ்க்கு பாருங்க. இப்போ இதான் நான் அன்மேனேஜ் டிஸ்க்கு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போய் செக் பண்ணீங்கன்னா, கண்டெய்னர்ஸ்ல போய் செக் பண்ணீங்கன்னா, விஹெச்டிஸ்ல போய் செக் பண்ணீங்கன்னா இருக்கா நம்ம டேட்டா டிஸ்க்கு, ஓஎஸ் டிஸ்க் எல்லாம் இருக்கா? இது கிளிக் பண்ணி இந்த கிளிக் பண்ணி டவுன்லோட் எல்லாம் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணா 30 ஜிபி டவுன்லோட் ஆகும். இப்போ நமக்கு இது கிளிக் பண்ணா 10 ஜிபி டவுன்லோட் ஆகும். புரியுதாப்பா? இதான் கண்ட்ரோல். இன்ஃபேக்ட் நம்ம அப்லோட் பண்ண முடியும். நம்ம கிட்ட டிஸ்க் இருந்தா அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? இதான் கான்செப்ட். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எதுவுமே இல்லைன்னா ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் சொல்லி தருவோம். சார் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லைக் டிஸ்க்கு ஈஸியாக இருக்காது இல்லைங்க சார்? லைக் நிறைய டிஸ்க் இருக்கும்ல, நம்பர் ஆஃப் விஎம்ஸ் கிரியேட் பண்ணும்போதும். அதெல்லாம் ஓகே தான், ஈஸி தான். அங்கேயும் ஈஸி தான். ப்ராப்பரான நேம் கொடுத்தீங்கன்னா ஈஸி தான். வேறப்பா வேற டவுட்ஸ்ப்பா? சரி, ஒரு சொல்றேன் பாருங்க. ஒரு மெயின் பாயிண்ட், எந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு அன்மேனேஜ்ட் டிஸ்கை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த வர்ச்சுவல் மிஷின் கேப்சர் பண்ண முடியாது. இதுதான் ப்ராப்ளம். கேப்சர் பட்டனே காணும் பாருங்க, பாத்தீங்களா? நோட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு பாயிண்ட், unmanaged disks cannot be captured. Unmanaged disks cannot be captured. கேப்சர் பண்ண முடியாது. இது கேப்சர் பண்ணணும்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறான். என்ன ஃபெசிலிட்டின்னா, மைக்ரேட் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற டிஸ்கை அவன் கண்ட்ரோல்ல கொண்டு போகலாம். இட் இஸ் பாசிபிள் டு மைக்ரேட் unmanaged disk to managed disk. நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கு, அவன் கண்ட்ரோல்ல கொண்டு போக முடியும். அதே மாதிரி இப்ப வேற ஒரு லினக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த கண்டெய்னரை வந்து கண்டெய்னருக்குள்ள இருக்க விஎஸ்டிஸ்க்கு அதுக்கு ஆட் பண்ணா அந்த ஓஎஸ் அப்படியே ஒர்க் ஆகும் சார்? வரும் வரும். எஸ். ஸோ கேப்சருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன், அதையே யூஸ் பண்ணிக்கலாம்ல சார்? கேப்சருக்கு பதிலாக வந்து ஒரு கண்டெய்னர்ல ஒரு கண்டெய்னர் இருக்கா, அந்த ஸ்டோரேஜை வந்து வேற ஒரு மிஷினுக்கு போட்டா அது சேம் இது மாதிரி தானே சார்? கேப்சர் மாதிரி தானே? அதுவும் அன்மேனேஜ்ட் டிஸ்க் தான் வரும். அதுவும் கேப்சர் பண்ண முடியாது. சரியா? இப்போ நான் மைக்ரேட் பண்ண போறேன். மேனேஜ்ட் டிஸ்க்கு மைக்ரேட் பண்ண போறேன். கிளிக் டு மைக்ரேட். ஒரே ஒரு கிளிக் பண்ண மைக்ரேட் ஆகிடும். இப்போ பேக் எண்ட்ல என்ன நடக்கும்னா, விஎம் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகி அஜூர் நம்ம கிட்ட இருக்க டிஸ்கை அவன் கொண்டு போயிட்டு நம்ம விஎம்க்கு அட்டாச் பண்ணி விட்டுருவான். நம்ம கண்ட்ரோல்ல இருந்த டிஸ்க்கு அவன் கண்ட்ரோல்ல கொண்டு போயிடுவான். இன்க்ளூட் அந்த டேட்டா டிஸ்கோட மாறிடுமா சார்? இல்ல இந்த எல்லாம் சேஃபா வரும், எந்த டேட்டாவும் ஒர்க் ஆகுது. விஎம் ஸ்டாப் ஆகிடும், ஃபுல்லாக மைக்ரேட் ஆகிடும். திருப்பி அந்த டிஸ்க்கு விஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிடும்.
நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல 2 டிஸ்க் அப்படியே விட்டுட்டு போயிடுவான். நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா டெல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கண்ட்ரோலில் கிரியேட் பண்ண டிஸ்க்கு அவன் கண்ட்ரோலில் கொண்டு போயிடலாம். ஒன்ஸ் இது மைக்ரேட் பண்ணிட்டோன்னா நம்ம கேப்சர் பட்டன் கொடுத்துருவோம், கேப்சர் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஒரு வாட்டி மைக்ரேட் பண்ணால் திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. சார் தெரியாமல் பண்ணிட்டோம் சார், திருப்பி அது வேணும், அதெல்லாம் பண்ண முடியாது. இது விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஓவர் வியூவில் போன கேப்சரான பட்டன் இருக்கா, வந்துருச்சாப்பா? இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குமா? அப்படிதான் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல அந்த கண்டெய்னர்ஸ் இருக்குமா? அப்படிதான் இருக்கும். அந்த அந்த கண்டெய்னருக்குள்ள இந்த டிஸ்க் இருக்குமா? இருக்கு. விஎஸ்டிஸ்ல அந்த 2 டிஸ்க் இருக்கு. இப்போ இதோட காப்பி அவன் எடுத்துட்டு போயிட்டான், நமக்கு வேண்டாம்னா டெல் பண்ணிடலாம். இது ஸ்டில் டேட்டா எல்லாம் சேஃப்பா, டேட்டா எல்லாம் சேஃபு. நம்ம விஎம்ஸ்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஸ்க்ல நேத்தி பண்ற மாதிரி வந்துச்சு பாருங்க. நேத்தி இப்படி தான் நான் பண்ணிட்டு இருந்தோம். Yes, sir. அவ்வளோதான்ப்பா. இதான் இன்னைக்கான சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதே அன்மேனேஜ் டிஸ்க் கிரியேட் பண்ணி நம்ம லோக்கல் டேட்டா, லோக்கலா ஒரு நம்ம கிட்ட இருக்க ஒரு விஹெச்டி கிரியேட் பண்ணி எப்படி இது கிளவுடுக்கு அப்லோட் பண்ணலாம் இதெல்லாம் பார்ப்போம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அது லினக்ஸ் சப்போர்ட் ஆகும்ல சார்? லினக்ஸ் தான், லினக்ஸ் தான். ஏன்னா அன்மேனேஜ் டிஸ்க் வந்தாலும் அந்த நோ டவுட் லினக்ஸ் தான் ஜென் 1 தான் இருக்கணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் பேக்கு நான் விண்டோஸ்க்கெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ அவங்க தூக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் தான், மேபி இன்னொரு 1 மந்த் 2 மந்த்ஸ்ல இல்லை 3 மந்த்ஸ்க்குள்ள இல்லை 6 மாசத்துக்குள்ள இதையும் எடுத்துருவான். ஸோ சப்ஜெக்ட் மாறிடும். இப்போ நீங்க என்ன பாக்குறீங்களோ அது இப்பதான் இருக்கு, அது ஃபியூச்சர்ல இப்படி இருக்குமான்னு தெரியாது, அது மாறிட்டே இருக்கும். 5 வருஷமா நான் பாக்குறேன்ப்பா, அஷூர் ஏடபிள்யூஎஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? போதுமா? இது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஸ்டாப் பண்ணிடலாம், டெல் பண்ணிடுறேன். புரிஞ்சு சார். ஓகேங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவீங்களா ஃபுல்லா? ஸோ உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு கையில். ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லேப் 1, விஎம், விண்டோஸ், லினக்ஸ், கேப்சர், கேலரி, டேட்டா டிஸ்க், மேனேஜ் டிஸ்க், ஸ்னாப்ஷாட்டு, டைப்ஸு, தென் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அப்படி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வீக்கெண்ட் வந்தாலே ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் அப்போ தான் வர்த்து கொஞ்சம் எல்லா ஞாபகம் வைக்க முடியும். நெக்ஸ்ட் வீக் 5 நாள் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் போகும். அதுக்கப்புறமா அந்த நெக்ஸ்ட் வீக் அப்புறமா ஃபுல்லாக நெட்வொர்க்கிங் ஆரம்பிச்சிடலாம். Okay, sir. ஓகே. ஸோ ஐ திங்க் எனஃப்பா, போங்க. ஹாப்பி வீக்கெண்ட், குட் நைட். குட் நைட். இந்த Thank you, sir. Happy weekend. தேங்க்யூ மேடம். சேம். தேங்க்ஸ் சார். Thanks, sir. ஓகே, என்ஜாய், கேரி ஆன், பாய், குட் நைட். Bye, sir.